Hello. Hello. ஹலோ. ஹலோ. கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. For 2 minutes. ம். எப்படி இருக்கிறீங்க அபிலாஷ்? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹெல்த் இஷ்யூஸ் அம்மாக்கு எல்லாமே ஓகே சார். ஓகே. இன்னைக்கு வந்து 2 கான்செப்ட் பார்ப்போம். டிக்ஷனரிஸ் பிளஸ் ஒரு ஃபங்க்ஷன் கான்செப்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரிஸ் ஒரே டாபிக் தான் இருக்கு. அதை முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் சம் கொடுத்துட்றேன். அதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஷூர். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் பார்த்துருங்க. ஃபங்க்ஷனா என்ன ஃபங்க்ஷன்? பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, குட். டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸ் இல்ல, பைத்தனோட ஜெனரல் ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ். டிக்ஷனரி வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் தானே? ஆமா ஆமா. பிஃபோர் தட் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க வந்து பிரகாஷ் கிட்ட கொஞ்சம் பேசுனீங்களா அந்த என்னோட ரிக்குவயர்மெண்ட்? இந்த வீக் எதுவும் டைம் கிடைக்கும் சார். நான் பேச டைம் கிடைக்கல, பட் இன்னைக்கு பேசுறேன். ஜஸ்ட் பேசுங்க, ஏன்னா ஸோ தட் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி வந்துடும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே, சரிங்களா? லோட் ஆயிடுச்சு. 2 minutes. இப்போ விசிபிள். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது? ப்ரோக்ராம் இஸ் பைத்தான் ஆன்லைன் கம்பைலர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இப்போ தெரியுதுங்களா? விசிபிள் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம லிஸ்ட் பார்த்துருப்போம், டியூபிள் பார்த்துருப்போம், செட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆமா. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸ் ஓரியன்ட் அண்ட் வேல்யூ ஓரியன்ட். ஓகேங்களா? ஆமா. வேற இந்த இண்டெக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு விசிபிளா தெரியாது, வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான்.
அண்ட் வேல்யூஸ்லாம் கம்மா செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆமா. இதுல இந்த டிக்ஷனரின்ற கான்செப்ட் strictly ordered. ஓகேங்களா? key value colon and each other and the series of key values set by comma and enclosed in curly brackets. இதுல லவுட் இருக்கா பாருங்க சார். சிம்பிள் வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கேன். Strictly ordered by value, strictly ordered key value separated. Key and values separated by colon and the series of key value pairs are separated by comma and enclosed in curly brackets. And ஓகேங்களா? key will be unique. Key will be unique. அது அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும். இது ஜெனரல் மீனிங். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அட்லீஸ்ட் அதாவது எம்டி கேன் accept empty. ஓகேங்களா? can accept empty, unique keys and இத தனி பாயிண்ட் எழுதலாம். keys வந்து எப்பவுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். யூனிக் ஸ்ட்ரிங் நம்பர்ஸா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. So for example data is equal to curly bracket குள்ள நம்ம ரெப்ரசன்டேஷன் எப்பவுமே வந்து இப்படிதான் எழுதுவோம். ஓகேங்களா? ஒரே லைன்ல எழுதக்கூடாது. அது பார்க்க விசிபிளாவும் ஃபீசிபிளாவும் இருக்காது. அதனால ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மட் என்னன்னா அந்த கர்லி பிரஷ் வந்து மேல கீழே வந்துடணும். அது நடுவில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தா சேஃபர் சைடா இல்ல வந்து பார்த்தா கொஞ்சம் நாள் ரெஃபர் இல்ல அதாவது யூனிவர்சல் ஃபார்மட்னு சொல்லலாம். ஓ ஓகே. அது இப்படியே கூட எழுதலாம். இப்படி கூட எழுதலாம். இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் போட்டு கமா செப்பரேட் பண்ணி பட் டு மேக் இட் மோர் எஸ்தெட்டிக் நம்ம இது பண்றோம். அதுல வந்து நேம் ஓகேங்களா? நேம் இஸ் ஈக்குவல் டு அபி கமா ரோல் ஈக்குவல் டு dev senior dev கமா செமிகோலன் இல்ல கமா. ஆமா, செமிகோலன் எதுவுமே கிடையாது. நம்ம செமிகோலன் எதை சொல்லுவோம்னா இந்த சிங்கிள் எலிமெண்ட்டை வந்து செமிகோலன் வச்சு சொல்லுவாங்க. நேம் அண்ட் அபி செமிகோலன் போட்டாங்கன்னா அது வந்து எலிமெண்ட்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. பட் எந்த கோட்ல அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கொஸ்டின் கொடுக்கும்போது அப்படி கொடுப்பாங்க தவிர நம்மளுக்கு வேற எந்த ப்ரோக்ராமும் அதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் மோரோவர் பைத்தான்ல வந்து செமிகோலனே கிடையாது, கோலன் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுல கீ வந்து யூனிக்கா இருக்கணும் அண்ட் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அண்ட் நெவர் பி அ வேரியபிள். நம்ம இப்படி ஒண்ணு கொடுக்கவே முடியாது. கேப்ஸ் கொடுக்க முடியாதா? கேப்ஸ் கிடையாது, அதெல்லாம் கொடுக்கலாம். பட் ஒரு வேரியபிளா கொடுக்க முடியாது. ஆமா. ஓகே.
புரியுதுங்களா? ஆ. இந்த இடத்துல வேரியபிள் கொடுக்கலாம். ஓகே. நேம்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் இஸ் ஈக்குவல் டு அபிலாஷ்னு கொடுத்துட்டோம்னா திஸ் இஸ் ரைட். பாத்தீங்களா ரெஃபரன்ஸ் இருக்கா? பட் இது வந்து கீ ஷுட் நாட் பி a data. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அபின்னு நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் இதுல வந்து நான் நேம் இஸ் ஈக்குவல் டு அபிலாஷ்னு மாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேம் போயிடும். அபி போயிடும். அபிலாஷ்ன்றது அப்டேட் ஆயிடும். பட் அப்ப மியூட்டேஷன் இருக்கு. ஆமா, மியூட்டேஷன் இதுல எல்லாமே பாசிபிள். எப்படி லிஸ்ட் எப்படியோ அதே மாதிரி தான் இங்க இண்டெக்ஸிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். பட் இதுல இருக்க கான்செப்ட் கொஞ்சம் டெப்த். ஏன்னா இதுல வந்து நம்ம டேட்டாஸோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாருங்களேன் எவ்வளவு அழகா, அதாவது ஒன்னுக்கும் உள்ள நம்ம எல்லாத்தையும் கிளீனா எடுக்கலாம். நம்மளுக்கு பாக்குறதுக்கு டேட்டா வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கே. ஓகேங்களா? ஓகே. ஃபைன். ஸோ பாக்குறதுக்கு ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க வந்து இது ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா வேரியபிளா ரெப்ரசன்டேஷன் வைக்கலாம். டேட்டா 1 இஸ் ஈக்குவல் டு டிக்டாப் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு உள்ள ஒரு செட்டை உள்ள அனுப்பலாம், ஒரு டிக்ஷனரி அனுப்பலாம். ஸோ இப்படி இதுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு டேட்டா அனுப்பலாம். நேமு அப்படின்னு போட்டு இப்படி இப்படி அனுப்பிச்சிங்கன்னா ஒரு இதோ இந்த மாதிரி ஒன்று ரெடி ஆயிடும். அது வந்து ஃப்ளவர் பேஸ்ல ஒன்றும் இல்லை. இந்த 13th லைன் வந்து ஃப்ளவர் பேஸ்ல வரணுமா? ஃப்ளவர் பேசிஸ்ல வரக்கூடாது. இது வந்து டைப் காஸ்டிங்ல எங்கனாச்சும் ஃப்ளவர் பேக்கெட்ஸ் வருமா? நம்ம ஃப்ளவர் பேக்கெட்ஸ் போட்டா அது வந்து ஆட்டோமேட்டிக்லி ப்ரூவன் இது வந்து ஒரு லிஸ்ட் தான், டிக்ஷனரி தான் சொல்லிட்டு. நம்ம வந்து டைப் காஸ்ட் மூலமா எடுத்துட்டு வரோம்னா நம்ம இப்படி தானே பண்ணுவோம். டைப் காஸ்டிங்ல டிக்டாஃப்னு போட்டு ஒரு எலிமெண்ட் தான் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவை டிக்ஷனரியா மாத்த முடியும். நம்ம டியூபிள்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி. இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சென்டென்சஸ். ஓகேங்களா? இது ஒன்று இருக்கலாம், ஆர் இது இந்த மாதிரி ஒன்று வந்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஆக்சஸிங் எப்படி வரும் அப்படின்றது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பிரிண்ட் பண்ணா என்னன்னு உங்களுக்கு வந்துருமோன்னு தெரியும்ல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து இதோட ஆக்சஸிங் வந்து பிரிண்ட் தான், டேட்டா. ஸோ பிரிண்ட் டேட்டா கொடுத்தா என்ன ஆகும்? இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே. இண்டென்ட் அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி வரும் நமக்கு ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் மாதிரி தான். பட் இதுல ஒரு சிங்கிள் டேர்ம் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஒரு லிஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ரோல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குன்னா நம்ம லிஸ்ட்ல ரோலை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா 1ன்னு போடுவோமா? அதாவது இதெல்லாம் விட்டுருங்க, வேல்யூஸ் எல்லாம் விட்டுருங்க. நேம் ரோல் எக்ஸ்பீரியன்ஸ், நேம் கமா ரோல் கமா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ரோல் மட்டும் எனக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு ரோல் வேணும், ஒரு லிஸ்ட்ல வந்து அந்த ரோல்ன்ற டேர்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட இண்டெக்ஸ் இப்போ இங்க பாருங்க, அதே மாதிரி நான் போடுறேன். என்ன வந்திருக்கு? கீ எரர் 1. இங்க கீ எரர் வருது பாத்தீங்களா? ஏன்னா இங்க கொடுக்கறது டிக்ஷனரியில நம்மளால இண்டெக்ஸ் என்னன்னா இதுதான் அதோட இண்டெக்ஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் அதோட இண்டெக்ஸ். நம்பரா இல்லாம நம்ம கீயாவே ரெப்ரசென்ட் பண்ணிக்கோ. சோ அது என்ன சொல்லுதுன்னா கீ எரர் 1ன்ற ஒரு கீ எரர் இல்ல, கீ இல்ல. அப்புறம் என்ன பண்றேன்? இப்படி கொடுக்குறேன். எப்படி?
ஆஃப்னு போட்டு அதோட டேட்டா இதுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நேம் இல்லைன்னா ரோல் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இங்க பாருங்க, எனக்கு அந்த கீக்குள்ள இருக்கிற வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ நான் ஃபார் லூப் போட்டு இதை லூப் பண்றேன். நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம ஃபார் லூப் போட்டோம்னா நம்மளுக்கு ரேஞ்ச் கண்டிப்பா தேவைப்படும்ல. அதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் டேட்டா. கரெக்டுங்களா? லென் ஆஃப் டேட்டா -1 போட்டுப்போமா? இல்ல டேட்டானே போட்டுப்போம், ஆல்ரெடி -1ல தான் வரும். என்ன சொல்றீங்க? ஓகேங்களா? இது உள்ள போட்டு பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இதுல அவுட்புட் என்னவா இருக்கும்? டேட்டாவோட ஐ எல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு ஐ இதுவா இருக்குமா, இன்னொரு ஐ இதுவா இருக்குமா, இன்னொரு ஐ வந்து இதுவா இருக்கும். ஸோ ஃபார் லூப்புக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ ஓகேங்களா, அது வந்து எனக்கு வந்து இங்க வந்துடும். பிரிண்ட் ஐன்னு கொடுக்கும்போது எனக்கு ஒன்று ஒன்றா வந்துடும். இன் ரேஞ்சு கொடுக்கும்போது நான் வெறும் ஐ கொடுக்க முடியாது, அதனால டேட்டா ஆஃப் ஐன்னு கொடுப்பேன். கரெக்டுங்களா? ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு டேரக்டா டேட்டாஸ் வராது, அதோட இண்டெக்ஸ் மட்டும் தானே வரும். ஸோ இங்க வருதான்னு பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம் நம்ம இந்த இடத்துல. பாத்தீங்களா, எனக்கு இங்க இந்த ஃபாரின் ரேஞ்சில் நம்மளால இது வச்சு எடுக்க முடியல. இன்கேஸ் நான் ஃபாரின் யூஸ் பண்ணாம வெறும் டேட்டா மட்டும் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஐன்னு மட்டும் கொடுக்குறேன். இங்க பாருங்க, எனக்கு என்ன வந்துச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் நீட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இண்டெக்ஸ் மட்டும் ட்ராக் ஆகுது. இண்டெக்ஸ் மட்டும். டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா கீஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஐ ப்ரிஃபர் பண்ணிருக்கோம்ல, ஐ என்னது, அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு வரோம். சோ அப்ப அந்த எலிமெண்ட் இருக்கிற இடத்துல கீஸ் தான் நமக்கு இருக்கும். அன்லைக் லிஸ்ட் டியூபிள்ஸ் எல்லாம் நமக்கு டைரக்டாவே டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு, நான் டேட்டா எடுத்து வந்துச்சு. பட் இந்த கேஸ்ல என்னன்னா அந்த இடத்துல ஒரு கீ ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த கீ வந்து ஒரு வேல்யூ வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும், அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் அது வச்சிருக்கும். இந்த நேம்ன்றது வந்து இதோட டைரக்டான அசைன்மெண்ட் கிடையாது. நேம் இஸ் ஈக்குவல் டு அபி அப்படி கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு கண்டென்ட், இது எங்க இருக்குன்னா அபின்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருக்கு. இந்த அபி எங்க இருக்குன்னே தெரியாது, அது ஒரு ரேண்டம் பொசிஷன்ல இருக்கும். ஆனா அது பாயிண்டர், அபி இங்க வா, சரி நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டானா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நேம்ல வச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு டிஃபரெண்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து கரெக்ட்டுங்களா? இப்போ வேல்யூஸ் மட்டும் வரும், வேல்யூஸ் மட்டும் வருது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், டேட்டா ஐ கமா டேட்டா. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா இஸ் டு ஓகே ஃபார்மேட் நம்ம ஃபார்மேட்ல எடுத்து வர மாதிரி நம்ம பண்றோம். ஃபார்மேட் ஐயோ அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃபார் லூப் வந்து டிக்ஷனரியில சேஞ்ச் ஆகும். ஆமா, சேஞ்ச் ஆகுது. எப்படி ஆகுது? அது வந்து டைரக்டா அதோட பொசிஷன்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கல. இன்ஸ்டெட் அது என்ன பண்ணுது, அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி இதை வச்சுக்கிறாங்க. நம்ம சீட்ல வச்சு போட்டு நம்ம ரிசர்வ் பண்ணுவோம்ல, அந்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க யாரு வருவான்னா யாரோ ஒரு வேரியபிள் அவனோட அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருப்பான். இந்த கொரியர் மாதிரி ஒரு கொரியர் கம்பெனி நிறைய டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டாஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் கொடுப்பான், அந்த பேப்பர்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல அபிலாஷ்னு ஒரு லெட்டர் வருதுன்னா அது அபிலாஷ் கிடையாது, அது அவனோட அட்ரஸ். இது எத்தனை போய் அங்க சேர்த்தாதான் அவன் வருவான், அவனுக்கு இது போய் தெரியும். அந்த மாதிரி இது வந்து அந்த லெட்டர்ல இருக்கிற டேட்டா அவன் எப்ப தெரியும், அவனுக்கு நேம்ன்ற ஒரு இடத்துல அவன் சொல்லி வச்சிருப்பான், இங்க நான் வந்துடுறேன், இதான் என் இடம், பார்த்து வச்சுக்கோ, யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நீ என்னதான் டிஸ்பிளே பண்ணி ஆகணும், அதான் உன்னோட வேலை. அது பிளேஸ் ஹோல்டர்ஸ் மாதிரி. இதெல்லாம் எப்படி இண்டெக்ஸ் எல்லாம் இன்டைரக்டா வந்து அதை பிளேஸ் ஹோல்ட் பண்ணி வைக்குதோ அதே மாதிரி இங்க நம்ம டியூபிள்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா,
அது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் ஹோல்ட் பண்ணி வைக்குது. நம்ம எனி டைம் நம்ம ஏ சேஞ்ச் பண்ணாலும் அது டூப்ளிகேட் ஆகிற வேல்யூஸ்லயும் அது சேஞ்ச் ஆயிடுது. நம்ம பார்த்துருந்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் இந்த கொஞ்சம் சிம்பிளர் ஃபார்மேட்ல நம்மளுக்கு ஈஸியாவே தெரியுது. பட் இந்த ஃபார் லூப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த ஃபார் லூப் என்னன்னா ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மளால எடுக்க முடியாது. ரேஞ்ச் இஸ் நாட் நியூமரிக் ஹியர். ரேஞ்ச் இஸ் a ஸ்ட்ரிங் ஓரியன்டட் திங். ஓகேங்களா? அதோட பொசிஷன் வந்து அதோட கீயை பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேங்களா? கீயை பேஸ் பண்ணி வருது. அண்ட் இந்த ரேஞ்ச் போடும் போது நம்மளால அந்த இண்டிவிஜுவல் பொசிஷனை நம்மளால எடுக்க முடியாது. அதனால இன் ரேஞ்ச் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இன் ரேஞ்ச் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஆமா. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டைரக்ட் சிம்பிள் ஃபார் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணி ஐ எடுக்கலாம். பட் இங்க நான் வெறும் ஐ மட்டும் போட்டா என்ன ஆகுதுன்னு பாப்போமா? ஐ போட்டா கீ மட்டும் தானே. ஐ போட்டா கீ வருது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல டேட்டாஸ்குள்ள இருக்கிறது வந்து அந்த டேட்டாக்குள்ள இருக்கிற ஒரு ஐட்ரேஷன்லயும் என்ன நமக்கு டைரக்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னா அதோட கீஸ் மட்டும்தான் இந்த டிக்ஷனரிக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம ரெப்ரஸன்டேஷன் பாருங்க, நேம், அபிலாஷ், ரோல், சீனியர் டெவலப்பர், எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கு. பட் ஆக்சுவலா அந்த டேட்டாஸ் இந்த டிக்ஷனரியில என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? நேம், ரோல், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த இடத்துல எல்லாமே பாயிண்டர்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. பாயிண்டர்ஸ். இது வேற எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கு. லொகேஷன் தான் இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? இப்போ வந்து இப்போ இங்க நான் இங்க போறேன். டேட்டா 1 இது இப்படி இருக்கு. இதை நான் ஃபார் ஈச் பண்ணா என்ன சார் வரும்? ஃபார் ஐ இன் டேட்டா 1 பிரிண்ட் ஐ பண்ணா எனக்கு என்ன வரும்? 1 2 3 4 5. சோ அப்ப ஆக்சுவலா என்ன அர்த்தம்? அதோட இண்டெக்ஸ்ல ஆர்டரா அதோட இண்டெக்ஸ்ல அதோட வேல்யூ டைரக்டா இருக்கு. இன்ஸ்டெட் நம்ம ஐ கொடுத்திருந்தா இதுக்குள்ள 001 002 எனக்கு வேற அட்ரஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? லிஸ்ட்ல ஆக்சுவலா இந்த நம்பர் ஸ்டோர் ஆகல, அவன் பிளேஸ் ஹோல்ட் மட்டும் தான் பண்ணிட்டு போயிருக்கான். நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டாஸ் இவ்வளவு பெரிய டேட்டா இருந்தாலும், இவ்வளவு பெரிய ரெப்ரசன்டேஷன், கீ வேல்யூ ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் டிக்ஷனரி இஸ் நாட் ஹோல்டிங் த வேல்யூஸ். அது வந்து வேற எங்கேயோ இருக்கு. அதோட கீஸ் மட்டும் தான் அது வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம லாட்ஜுக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரிசப்ஷன்ல வந்து ஒரு சாவி தொங்க விடுற இடம் இருக்கும். கரெக்டுங்களா? ஆமா. அதுல எத்தனை சாவி இருக்கோ அத்தனை ரூம் அவைலபிள். கரெக்டா? ஆமா. அவன் அதை வச்சே சொல்லிடுவான் இங்க எத்தனை ரூம் அவைலபிள் இருக்குன்னு. அவன் போய் பார்க்க மாட்டான். அவனுக்கு சாவி இங்க இருந்துச்சுன்னா தட் இஸ் அவைலபிள். அப்போ இது வந்து அந்த இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இது மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஒன்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரூம் நேம் கேட்டாங்கன்னா அந்த நேம் வந்து அந்த ரூம் எடுத்துட்டு போய் அவன் ரீடைரக்ட் பண்ணி அதை காட்டுவான். இதா சார் உங்க ரூம். கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் இது வந்து அந்த டிஸ்பிளே போர்டு மாதிரி. இங்க இது நேம் இருக்கு, ரோல் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவனுக்கு எது வேணும்னு கேட்க போறோம். நேம் வேணும்னா அந்த நேம் வேற எங்கேருந்தோ ஒரு பொசிஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்து இதான்ப்பா அவனோட வேல்யூ அப்படின்னு கொடுப்போம். இதுதான் கீ வேல்யூ பேர். இதுக்கு பேரு கீ வேல்யூ ஹேஷிங்னு சொல்லுவாங்க. ஹேஷிங்னா அந்த நம்ம கொஞ்சம் டேஸ் முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு ரீசார்ஜ் பேக் பண்ணும்போது ஸ்கிராச் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இந்த கூகுள் பே ஸ்கிராச் இதுதான் வந்து ஹேஷிங்னு சொல்லுவாங்க. வெளியில வேற ஒரு லெட்டர் வச்சு மறைச்சு உள்ள ஒரு வேற லெட்டர் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹேஷிங்னு சொல்றது. அந்த ஹேஷிங் தான் இது. வெளியே ஒரு நேம் மட்டும் வச்சு அதை டிஸ்பிளே பண்ணிட்டு எப்போ தேவையோ ரியல் டேட்டாஸ் எடுத்து வந்து எனக்கு கொடுக்கும். ஆக்சுவல் டேட்டாஸ் எப்பவுமே டிக்ஷனரியில ஸ்டோர் ஆகல. நம்ம இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவல் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தா என்ன எனக்கு வந்து என்ன வந்திருக்கணும்? நேம் இஸ் டு அபி, ரோல் இஸ் டு சீனியர், இப்படி தானே வந்திருக்கணும். பட் அப்படி வரல. ஓகே. சோ வேல்யூஸ் வந்து பார்த்தா ஹைடா இருக்கு. வேல்யூ வந்து ஹேஷ் ஆயிருக்கு, வேற எங்கேயோ இருக்கு. ஒரு பாயிண்டர் மூலமா அதை ரெஃபர் பண்ணிட்டு விட்டுறாங்க. எப்படின்னா நேம் எடுத்துட்டு நேம் கால் பண்ணோம்னா அவன் இடத்துல அபின்னு இருக்காது. அந்த இடத்துல 001 ஒரு கோடு வேர்டு மாதிரி இருக்கும். 001 சொல்லிட்டு என்னன்னு பாக்கிறதுக்கு இன்டர்பிரட்டர் ஓடணும். 001 யார் இருக்கா? அபின்னு ஒரு டேட்டா இருக்கு, பாதி எடுத்து கொடு. அவ்வளவுதான். ஆக்சுவலா அங்க டேட்டாஸ் இருக்க மாட்டாங்க, பட் பிளேஸ் ஹோல்டர்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் டிக்ஷனரி ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா? சூப்பர். ஸோ சேஞ்சபிள்னா என்னது நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதே நேம நான் இங்க போடுறேன். நேமு இஸ் டு அபிலாஷன் போடுறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா?
ஓகே. ஸோ இதுல வந்து நான் டேட்டா ஃபைன் போடுறேன். நீங்க பாத்தீங்களா? எனக்கு இது இது அதாவது இது போயிட்டு எனக்கு இது வரல. இந்த கீ அப்படியே தான் இருக்கு. கீ ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர்டு. பாத்தீங்களா? மாறவே இல்லை. கீயோட ஆர்டர் மாறவே இல்லை. கரெக்டுங்களா? இங்க ஒரு நேம் இருக்கு, இங்க ஒரு நேம் இருக்கிறதுனால இது போயிட்டு எனக்கு ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் நேம்னு வரல பாருங்க. இங்க எனக்கு நேம் ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்திருக்கு. பிகாஸ் கீ ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர்ட். இந்த கீ வைஸாவும் அது ஆர்டர் 1 to 3 ஆர்டர்ல இருக்கு. இந்த கீயே ஒரு ஆர்டர் 0 to 1 0 1 2 ஆர்டர்ல இருக்கு. கரெக்டுங்களா? இந்த கீயோட ஆர்டர் என்னது? நேம் ரோல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 1 2 3ன்ற கணக்கு. இந்த கீயே ஒரு ஆர்டர்ல இருக்கும்ல, ரேஞ்சில் இருக்கும். 0 1 2 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இங்க டூப்ளிகேட்ஸ், அதாவது சேஞ்சபிள் அலவுட்ஸ், சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேனிபுலேஷன் நம்ம எது வேணா பண்ணிக்கலாம். பட் நம்மளோட ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. அவுட்புட்ல நமக்கு ஆர்டர் மாறவே மாறாது. ஏன்னா கீஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இங்க வந்து ஆர்டர்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஹோல்ட் பண்றதுனால நம்மளால அது மாத்தவே முடியாது. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். சேஞ்சபிள் ஓகே, டூப்ளிகேட்ஸ் அலௌட் கிடையாது. இங்க நான் வேல்யூஸ் இங்க போட்டிருந்தால கர்லி பிரேசஸ் எம்டி அக்செப்ட் பண்ணும். கீஸ் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன போடுறேன்? சேஞ்சபிள் அண்ட் நோ டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ் ஏன் அலோவ் பண்ணாது? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இத்தனை நேம் வச்சிருக்கேன். கரெக்டுங்களா? இங்க ஒரு நேம், இங்க ஒரு நேம், இங்க ஒரு நேம், 3 நேம் வச்சிருக்கேன். யுவராஜ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அங்க பாருங்க. சின்டாக்ஸ் கமா இல்ல இதான் கரெக்டான அவுட்புட். அதாவது எத்தனை நேம் நான் அப்டேட் பண்ணாலும் அது வந்து இந்த கீஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. இப்ப பாருங்களேன், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நேம் ஆட் ஆகும். யுவராஜன் வரும். பிகாஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனும் வேற. அப்ப அது வந்து வேற நேம், அது அப்படி வேற வேரியபிள், வேற கீ அப்படின்னு சொல்லி அது நேம் பண்ணிக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம எத்தனை டூப்ளிகேட்ஸ் போட்டாலும் அது லாஸ்டா இருக்க அப்டேட்டட் வேல்யூஸ் என்னவோ அதை மட்டும் தான் கொடுக்கும். அப்டேட்டட் கீல என்ன இருக்கோ, லாஸ்டா ரீசென்ட்லி அப்டேட்டட் கீல என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ வேற என்ன இருக்கு? லென்த் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். லென்த் நம்மளுக்கு தெரிஞ்சது. வேற ஃபைன் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு ஆக்சஸிங்க்குன்னே நிறைய கொடுக்குறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே நிறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம இந்த டேட்டா மைனிங் சொல்றாங்கல்ல, அதாவது டிக்ஷனரி டேட்டாவை போய் நம்ம போய் ஹிட் பண்ணணும். டேட்டா சர்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு சில இதெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா 1 இஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டுட்டு டிரைவர் நேம்ஸ் அப்படின்னு நான் டிரைவர் நேம்ஸ் இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம். கரெக்டுங்களா? பாசிபிளா இல்லையா சார்? ஏன்னா அதுவும் ஒரு டேட்டா தான் இல்லைங்களா? இப்போ வந்து டிரைவர் டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. டிரைவர் கோட் இங்க வந்து நான் ஒரு டியூபிள் கொடுக்கலாம். கரெக்டா? ஓகே. 001, 002 கமா. அதுக்கப்புறம் வந்து லொகேஷன்ஸ் அப்படின்னு போட்டு அது சிங்கிள் கோட்ஸ்லயும் போட்டுக்கலாம், டபுள் கோட்ஸ்லயும் போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து திருப்பி அகைன் லிஸ்ட் கொடுத்துட்டு இங்க லிஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு செட்டு கொடுக்குறேன். செட்டுக்கு வந்து ரேண்டம் பொசிஷன்ஸ்ல யார் வேணா எங்க வேணா போகலாம். ஊரப்பாக்கம்னு ஒரு லொகேஷனு, தாம்பரம்னு ஒரு லொகேஷன். ஓகேங்களா? இப்போ
ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எனக்கு அபிலாஷ்ன்ற டிரைவர் டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிரைவர் டீடைல்ஸ் வேணும்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம எப்படி இதை ஃபோர்ஜ் பண்ணலாம்? ஃபார் I in data details மட்டும் நான் டிரைவர் டீடைல்ஸ் மட்டும். ஓகே. டிரைவர் டீடைல்ஸ் ஓகே. print எனக்கு அபிலாஷ்ன்ற ஒரு டிரைவரோட டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்ப டீடைல்ஸ் இன்க்ளூட்ஸ் டிரைவர் நேம், டிரைவர் கோடு, அவரோட லொகேஷன். அப்படி வரணுமா? அப்படி வரணும். இப்ப இங்க அபிலாஷ்ன்றது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுங்களா? நீங்க டைரக்டாவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்ச் ஷார்ட்லாம் படிச்சு டிரைவர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே. இப்போ இந்த கீஸ் மட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன கொடுத்துருக்கணும்? கீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா வெறும் ஐ மட்டும் கொடுத்தா போதும். ஐ மட்டும் கொடுத்தா போதும். இப்போ எனக்கு அந்த கீஸ்க்குள்ள இருக்கிற வேல்யூ வேணும். ஓகே. கமா டேட்டா டிரைவர் டீடைல்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் 0ன்னு கொடுக்கலாமா? இப்போ இங்க இண்டெக்ஸ் வருமா? இப்போ ஐ என்னது? இதோட வேல்யூ என்னது? அபிலாஷ். இப்போ இது என்ன இதுல இருக்கு? டிரைவர் டீடைல்ஸோட ஐல அதுக்குள்ள இருக்கிற 0th எலிமெண்ட் எனக்கு வேணும். ஏன்னா லிஸ்ட்ல இருக்கனால நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்படிதானே மைனிங் நடக்கும். லீடிங் ஜீரோஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சாரி, 1 2 போட்டுப்போம். 100 200 இதுக்கப்புறம் உனக்கு எரரா இல்லையான்னு தெரியும். செட் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் கிடையாதுல்ல, அதுக்கு வந்து இதுவே கிடையாது. கரெக்டா? அதுக்கு வந்து இண்டெக்ஸ் கிடையாது இல்லைங்களா? அதனால சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது, சப்ஸ்கிரிப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்துச்சா? நம்ம எப்படி எடுத்தோம்? பிரிண்ட் டிரைவர் டீடைல்ஸ்ல ஐ, அதாவது கீ. டிரைவர் டீடைல்ஸ் ஐ என்னது? கீ. அந்த கீக்குள்ள இருக்கிற லிஸ்ட்ல முதல் எலிமெண்ட் அதான் இது. இப்ப நான் இது 1ன்னு போட்டா என்ன இருக்கும்? எனக்கு யுவராஜ் எப்படின்ற ஒரு டீடைல்ஸோட டிரைவர் டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா இது எப்படி நம்ம மைண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு? இதுக்கு பேர் தான் மைனிங். இதுக்கு பேர் மைனிங். அதாவது ஆக்சுவல் மைனிங் கிடையாது. பைத்தான்ல இது டேட்டா மைனிங்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் டேட்டா மைனிங் மிஷின் லேர்னிங் பண்ணும்போது பண்ற மைனிங்லாம் வந்து அட் அ டைம்ல ஒரு 32 பைப்லைன்ஸ் நடக்கும். அதுதான் டேட்டா மைனிங். ஒரே அப்படியே என்ன சொல்றது, நம்ம மைனிங்ல அப்படியே தொலை போட்டு போயிட்டே இருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி டீப் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் ஃபர்ஸ்ட் சர்ச். ஃபர்ஸ்ட் போயிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேட்டா செட் நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் டீப் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நமக்கு அல்காரிதம்லாம் படிக்கணும். இது வந்து ஒரு கான்செப்ட். நம்ம போயிட்டு இப்போ என்ன தானே ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை போய் நான் எப்படி ஹிட் பண்ணி எடுக்கிறது? ஒரு டேட்டாவை எப்படி எடுக்கிறது? ஒரு டேட்டா செட் உங்களுக்கு இப்படிதான் வரும். இதுக்கு பேர் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. வெப் டிசைனிங் வரும்போது இதுக்கு பேர் ஜேசன்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? பைத்தான்ல வரும்போது இது டேட்டா செட். வெப் டிசைன்ல வரும்போது டேட்டா சயின்ஸ்ல வரும்போது இதுக்கு பேர் டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டிசைனிங் நீங்க வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜேசன் ஃபைல், ஜேசன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க.
ஜாவா ஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கும். எப்படி பைத்தன்ல ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி டேட்டா ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுவும் மோரார்லெஸ் இதே மாதிரி தான் இருக்கும். 99.9% ஒரு பர்சன்ட் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும், 0.1%. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுல நான் எப்படி போய் அதை நான் ரூட் பண்ணி எடுப்பேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போட்டு இந்த இடத்துல திருப்பி நான் ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்ல சப்ஸ்டியூஷன் பேர்லாம் போட்டு வைக்கிறேன். ராமு, சோமு. ஓகேங்களா? இப்ப என்னோட பதில் என்னன்னா, எனக்கு இந்த ஃபார் லூப் கூட விட்டுருங்க. எனக்கு இந்த சோமுவை பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? இருங்க, இந்த லைன்ல புதுசா இந்த ஃபார் லூப் வந்து நான் ஒரு லூப் பண்ணி அதை வந்து ஒரு டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு சோமு மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு ஃபார் லூப் தேவையில்லைல்ல, ஒரே டேட்டா தானே. பிரிண்ட்ல வந்து ஓகே, பிரிண்ட் ஐ ஆஃப் நிதானமா யோசிச்சுங்க. சும்மா இது பிராக்டிஸ் செஷன்லாம், இது கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. எப்படி எடுக்கலான்றத பாருங்க. நம்ம இங்க எப்படி எடுத்திருக்கோம், அங்க எப்படி எடுக்க போறோம்ன்றத பாருங்க. இங்க 3 ஆஃப், அதுக்கப்புறம் ஆஃப் 1. இப்ப இந்த ஐன்றது என்னது? ஐ தான் ஃபார் லூப்ல இருக்கிறது. நம்மளுக்கு நான் ஃபார் லூப் விட்டுற சொல்லிட்டேனே, இது வேண்டாம், இது இப்போதைக்கு வேண்டாம். நம்ம தான் இது ஐட்ரேட் பண்ணணும்னா நம்ம இது பண்ணலாம். நம்ம இப்ப வேணும் எனக்கு வந்து சோமுன்ற நம்பர் மட்டும் எனக்கு வேணும். சோமுன்ற டேட்டா மட்டும் எனக்கு வேணும். அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கீழே 3வது எலிமெண்ட்ல 2வது எலிமெண்ட், கரெக்டா? அதாவது கீழே இருக்கிற 1 2 3 இது மொத்தமா சேர்த்தே ஒரு எலிமெண்ட், கரெக்டா? லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். அந்த 3வது எலிமெண்ட்ல 2வது எலிமெண்ட். அப்ப நான் எப்படி இத பண்ணுவேன்? இங்க ஐக்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? டிரைவர்ஸ் நேம். சூப்பர். டிரைவர் டீடைல்னு போடுவோமா? டிரைவர் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டீடைல்ஸ்க்கு தான் ஸ்பெல்லிங் வரும், எல்எஸ் மட்டும் தான் இல்ல? டீடைல்ஸ் கரெக்ட் தானா? இப்படி வருமோ? சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டிரைவர் டீடைல்ஸ்ல இருக்கிற டிரைவர் நேம்ல இருக்கிற டிரைவர் நேம்ஸ்ல இருக்கிற எத்தனாவது? 3வது. அப்பனா 0 1 2 2ல இருக்கிற 1, கரெக்டா? டிரைவர் நேம்ஸ்ல இருக்கிற 0 1 2ல இருக்கிற 0 1, கரெக்டா? சூப்பர். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. ஏதோ பிரிண்ட் ஆயிட்டு இருக்கா? சோமு வந்துட்டாப்லையா? இது புரியுதுங்களா? ஆக்சஸிங் a data from a dictionary is called as data hashing or data mining. அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் டேட்டா இது பண்ணி சொல்லலாம். டேட்டா என்ன சொல்றது, என்ன சொல்ற ஃபார்வர்ட், அது டிராவர்சிங், டேட்டா டிராவர்சிங். இதுக்கு பேர் தான் டேட்டா டிராவர்சிங். எங்கெங்க டிராவர்சிங்னா நம்ம டிராவல் பண்ணும்போது நார்மலா போறோம்ல, டிராவர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அங்க ஒரு மார்க் விட்டுட்டு போவோம். இந்த பேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு மாதிரி அதுல ஏதாச்சும் ஒரு மார்க் பண்ணிட்டு போவோம், அதான் டிராவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இது டிராவல்ஸ் பண்றது. ஒரு இடத்துல இருந்து இங்க டிரைவர் டீடைல்ஸ்குள்ள இருக்கிற டிரைவர் நேம்னு ஒரு கீக்குள்ள இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் ஏதோ இருக்கா, அந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான். இதுக்கு பேர் டிராவர்சிங். நம்ம அதோட பாத் அப்படியே விட்டுட்டு போறது. நம்ம தெரியும், இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் நம்ம எங்க இருந்து டேட்டாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டா டிராவர்சிங், எப்படி நம்மளால எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன டைப் வேணா இருக்கலாம். இந்த மொத்தத்துக்கும் இருக்கிற டைப் வந்து நான் டிக்ஷனரி டைப் தான், அதனால வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர், அதாவது டிக்டர் மெத்தட் பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ இது இருக்கு.
நெக்ஸ்ட் விஷயம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். ஆக்சஸிங் எலிமெண்ட் நம்ம பார்த்துட்டோம். அதாவது என்ன பார்த்தோம்? ஒண்ணு இந்த கீ வச்சு போடலாம், அந்த கீக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸ் வச்சு போட்டுக்கலாம், அந்த இண்டெக்ஸ் இருக்க வேல்யூ வச்சு போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இத நம்ம இங்க பண்ணோம்ல, டிரைவர் டீடைல்ஸ் டாட், அதாவது இந்த மாதிரி. ஐயோ, இப்போ இதுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் டேட்டா இங்க போட்டிருக்கோம்ல, டேட்டா டாட் ரோல், டேட்டா ஆஃப் ரோல்னு சொல்லிட்டு இது மாதிரி இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? வேல்யூ அசைன் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், experience is equal to data dot get function ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கெட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இடத்துல இப்படி போட்டு என்ன பண்ணணும்னா அங்கேருந்து ஒரு வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கும். அந்த கொடுக்கறது வந்து இங்க கொடுத்துரும். ஸோ இது பண்றதும் இதோ இங்க இருக்குல்ல, இந்த வேலை, இது வந்து என்ன வேலை பண்ணுதோ அதே வேலை தான் இதுவும் பண்ணுது. ஆனா ஒரு மெத்தட் கெட்டுன்னு நமக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். மெத்தட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் யூஸ் பண்ணா நம்ம என்ன ஆகும்? கொஞ்சம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு கோட் இல்லைங்களா? அதனால ஈஸியான ரிசல்ட் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரதுக்காக மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி அட் ஆல். புரோக்கர் இல்லாம டைரக்டா வந்து போய் டேட்டா வச்சு வருது அந்த மாதிரி. சோ இது வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, ஆக்சஸிங் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள எழுதுறேன். இது வந்து எந்த டாபிக் உள்ள? ஐட்ரேஷன். ஒருவேளை சொல்லுங்க. ஒருவேளை இப்போ எனக்கு கொஞ்சம் மேல போகணும். மேல ஓகே. ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட்ல 3,4 இருக்கு அப்படின்னா, ஓகே ஓகே. ஸோ 24 லைன்ல வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஐ மீன் 24th இங்க 24th எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 1ன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 014 மட்டும் பிரிண்ட் ஆகும். அதானே? ஆமா. பிரிண்ட் கொடுக்கல நம்பர். அதான் பிரிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மேல போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 0. மேபி அது இல்ல. வெறும் அந்த கீழக்கு டேட்டாஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வருது. அந்த மாதிரி அதுக்கு மெத்தட் இல்ல. நம்ம கீ கொடுத்தா அந்த கீழக்கு டேட்டாஸ் மட்டும் எடுத்துட்டு வருது. பட் இந்த மாதிரியான மைனிங், இந்த மாதிரியான ஃபார்மேட் நம்மளால பண்ண முடியல. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த டாட் கெட் ஃபங்க்ஷன் மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது keys is equal to data dot keys. print keys ஆமா. the dict keys. ஓகேங்களா? இது டிக்ட் கீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டரா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இந்த டீடைல்ஸ்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இது பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க பிரிண்ட் கீஸ் பண்ணிருக்கேன்னா ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். எனக்கு நேம் வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல எனக்கு வந்து கொடுக்குது. கரெக்டா? டிக்ட் கீஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு அந்த பவுண்டடுக்குள்ள ஒரு லிஸ்டா நமக்கு எடுத்து வந்து கொடுக்குது. வேல்யூஸ்னா என்ன பண்ணும்? டாட் வேல்யூஸா? ஆமா கரெக்ட். டாட் வேல்யூஸ். ஓகே. சோ டாட் கெட், டாட் வேல்யூ அண்ட் டாட் கீஸ். அது வந்து போன ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்ச நல்லது. பட் வந்து மேஜரா நம்ம ஐ மீன்
கிளாசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணியோ அல்லது வந்து ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்றது பெட்டரா இருக்கும். ஆமா, ஐட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றது தான் பெட்டர். இப்ப நார்மலா எடுத்துட்டு வரது பெட்டர் கிடையாது. ஐட்ரேட் பண்ணி அதோட கீஸ நம்ம ஹோல்டர் வச்சு தான் வைக்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கீஸ் வச்சு நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்த்து எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸிங், அதாவது இந்த அப்பெண்டிங் அதெல்லாம் நடக்கும்ல, அந்த அப்பெண்டிங்கான ஒரு விஷயம். சேஞ்சிங் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஆடிங் ஐட்டம்ஸ் என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 எடுத்துறேன், இது எடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதுல வந்து என்ன சொல்றது, கிரெடிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஆமா, ஆட் பண்ணணும். கிரெடிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கீ, அந்த டேட்டாவை நான் ஆட் பண்ணணும். கிரெடிட் பாயிண்ட்ன்ற ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அப்பெண்டிங். இந்த அப்பெண்டிங் வந்து இங்க ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், டு ஆட் கிரெடிட் பாயிண்ட் key into the data, என்ன பண்ணணும்னா data of credit point is equal to 300 கொடுத்தாச்சா? இப்ப நான் print data, இங்க பாத்தீங்களா வந்திருக்கா? எனக்கு கிரெடிட் பாயிண்ட் ஆட் ஆச்சா? இப்போ நான் இங்கேயே சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு 300 இருக்கிற இடத்துல நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே லைனை காப்பி பண்ணி இதே லைன்ல பேஸ்ட் பண்ணி நான் 400 போட்டா என்ன நடக்கும்? கிரெடிட் பாயிண்ட் வந்து பண்ண 400 ஆயிடும். சூப்பர். ஏன்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ இந்த டிக்ஷனரியில இருக்க எந்த கீஸ்மே நீங்க போடாம புது கீஸா ஒன்று போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். இன்கேஸ் அங்க இருக்கிற கீஸே நீங்க போட்டீங்கன்னா அப்டேட் ஆகும். இதான் ஆட் அண்ட் சேஞ்ச். இது நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது லிஸ்ட்லயும் இதேதான். பட் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் போச்சுன்னா அது எரர் வரும். இங்க அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் போட்டா அதுவா ஆட் ஆயிடும். இது வந்து இண்டெக்ஸ்லயே கிடையாது. கரெக்ட்டா? இல்ல, கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஒன்னு கிடையவே கிடையாது. என்னோட क्वेश्चन என்னன்னா, இப்போ நம்ம அதாவது அப்பெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்ல ஆட் ஆகுது. ஆமா, ரோல லாஸ்ட்ல ஆட் ஆகுது. இண்டெக்ஸ்ல லாஸ்ட்ல ஆட் ஆகுது. ஆமா. சோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா இதுல அப்ளிகபிள் ஆகுமா? எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா, ஏன்னா இதுல வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்ல. அப்படி இருந்தாலுமே அது கீ தான் நமக்கு இண்டெக்ஸா. ஆமா, இது கீ தான். நம்ம ஃபர்ஸ்ட் போறது ஃபர்ஸ்ட் கீ, செகண்ட் போறது செகண்ட் கீ, தேர்ட் போறது தேர்ட் கீ, அவ்வளவுதான். தேர்ட் கீ. சோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதே கிரெடிட் பாயிண்ட் அப்பெண்ட் யூஸ் பண்ணாம லெட்ஸ் சே ரெண்டாவது எலிமெண்ட்ல ஆட் பண்ணனும்னு பாக்குறீங்க. கரெக்ட்டா? இப்போ நேமுக்கும் இங்கேயும் ரோலுக்கு அப்புறம் இருக்க கிரெடிட் பாயிண்ட்ஸ்லயே இல்ல நேமுக்கு அப்புறம் இருக்க கிரெடிட் பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ண முடியாது. அப்ப லிஸ்ட்ல மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர்ட். ஆமா, நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அது கீ வைஸாவும் ஸ்டோர் ஆகும், வேல்யூல இருக்க ரெஃபரன்ஸ் வைஸாவும் ஸ்டோர் ஆகும். அப்ப இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்க வர்க் ஆகாது. இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்க வர்க் ஆகாது. ஏன்னா இதுக்கு வந்து டைரக்டான இது கிடையாது. அதாவது அதோட கீ கிடையாது. டைரக்டான இண்டெக்ஸ் கிடையாது. அதோட கீஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் வரட்டுமா? ஏன்னா லிஸ்ட் வந்து பார்த்தனா அது வந்து ஆர்டர்ல இருந்தாலுமே அது வந்து டெம்பரரியா தான் ஆர்டர்ல இருக்கும். ஆர்டர்ல இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் கிடையாது. ஒரு வேல்யூ பேஸ்ட் ஆர்டர் தான். அந்த இண்டெக்ஸே ஒரு இண்டெக்ஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் இந்த கதை. அதுல இண்டெக்ஸ் இருக்கு, வேல்யூக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, பரவாயில்ல. பட் இதான் இண்டெக்ஸே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அப்ப அவனால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அவன் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். அவன் இடத்துல இருந்து நவரவே முடியாது. சோ இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணிருக்கோங்களா? இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி இங்க டிராவர்ஸ் பண்ணதுக்கு வந்து 2 மெத்தட் வச்சிருந்தோம். கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி கெட்னு ஒன்று வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நார்மலா இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்சர்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேட்டா டாட் அப்டேட்
போட்டுட்டு அந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்பிரஷன் இங்க அப்படியே கொடுக்கணும். credit point semicolon is to semicolon 400 359 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா ஸோ இது எடுத்துட்டு போயிட்டு அதை அப்படியே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும். இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அது வந்து புதுசா ஆட் பண்ணிடும். ட்ரீட் பண்ணிடும். ஆமா, புதுசா ஆட் பண்ணிடும். பாப்போமா? மேக் ஷூர் தட் அந்த இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும். ஆமா, அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா இருக்கணும். ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 359 வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ வந்து நான் கிரெடிட்ஸ் பாயிண்ட்னு போடுறேன். ரெண்டாவதா வந்திருக்கும். ஸோ இங்க எப்படி இருந்தாலும் இதுதான் சேஞ்ச் ஆகும். ஓகே ஃபைன். அப்டேட் இந்த ஃபங்க்ஷன் புரியுதா? ஸோ இது வந்து நம்மளுக்கான விஷயம். நெக்ஸ்ட் என்ன கரெக்டான பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஐட்டம்ஸ்குள்ள ஆட் பண்றது. நான் ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்றது சேர்த்தே சொல்லிட்டேன். சிலபஸ்ல அது தனியா கொடுத்துருக்காங்க. டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றது எப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த இதோட இது போட்டுட்டதோ இதான் அந்த டேட்டாஸ் ஆட் பண்றது. டேட்டாஸ் வந்து இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அந்த கீ வந்து இருந்துச்சுன்னா அந்த கீ வந்து அப்டேட் ஆகும். ஆமா, இப்போ இதுல வந்து அந்த பாயிண்ட் அந்த இந்த மாதிரியான கீயே அங்க இல்லைன்னா அதை ஆட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸி. இப்போ வேல்யூ எம்டியே கொடுக்கலாம், ஆனா கீ எம்டி கொடுக்க கூடாதா? கீ எம்டியா இருக்கவே கூடாது. நான் எம்டியா இருக்கவே கூடாது. வேல்யூ கீ இல்லாம நமக்கு ஒரு டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் ஃபார்மே ஆகாது. வேல்யூ இல்லாம கொடுக்கலாம். அதாவது எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம், இல்ல ஜீரோன்னு கொடுக்கலாம். பட் நல்லா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். பாருங்க, எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர், அங்க இருந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். இப்ப இங்க பாருங்க, ஓகேவா? நன்னு கொடுத்துக்கலாம். அப்போ நன் ஒரு டைப் தானே. அது நம்ம வேணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரோல் திடீர்னு இந்த இங்க நான் கொடுத்துருக்கேன், ரோல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு மாத்தி நான் அந்த நன்னுக்கு பதிலாக சீனியர் டெவன் கொடுத்தா அது மாறிடும். எதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியலையோ நன்னு போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இது அடிஷனுக்கு முடிஞ்சிச்சு, சேஞ்சுக்கு முடிஞ்சிச்சு, அப்டேட்டுக்கு முடிஞ்சிச்சு. ரிமூவ்க்கு என்ன பண்ணலாம்? ரிமூவ் நம்மளுக்கு என்ன இருக்கு யூசுவலா? ஒன்று இருக்கா? நம்ம வெறும் பாப் மட்டும் அங்க கொடுப்போம். பட் இங்க வந்து வெறும் பாப் கொடுக்க முடியாது. வெறும் பாப் கூட சேர்ந்து நம்மளுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை கொடுக்கணும். அதாவது எந்த கீ ரிமூவ் பண்ணுமோ அதை நம்ம இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த ரோல் வந்து டெலீட் ஆயிடும். ரோல் கிடையாது. ஓகேங்களா? இந்த பாப்புக்கு பதிலா பாப் ஐட்டம்னு ஒண்ணு இருக்கு. பாப் ஐட்டம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா நம்ம பாப்ல தான் எதுவுமே போட மாட்டோம். பாப் ஐட்டம்ல தான் வந்து என்ன பண்ணுவோம்? இண்டெக்ஸ் கொடுப்போம். கரெக்டுங்களா? பாப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ல கொடுப்போம். அதுல இங்க பாப் ஐட்டம்ல எப்படி கொடுத்துருன்னா என்ன நடக்கும்? என்ன நடந்துச்சு? ரிவர்ஸ் ஆச்சா? அபி ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரெடிட் பாயிண்ட் பாப் ஐட்டம் இங்க போயிட்டா ஃபர்ஸ்ட் பண்றேன். கிரெடிட் பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். கிரெடிட்ஸ் பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்ப 2 எலிமெண்ட் இருக்கு. அப்ப லாஸ்டா அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு.
இது பாருங்க கிரெடிட்ஸ் பாயிண்ட். ஸோ இது போயிடுச்சு. அதாவது ஓகேங்களா? லாஸ்ட் நம்ம என்ன அப்டேட் பண்ணோமோ அது டீட் ஆயிரும். லாஸ்டா அப்டேட் பண்ணுறதுமோ அது போயிடும். ஸோ அந்த நம்ம பாப்போட டெஃபினேஷன் வந்து இங்க பாப் ஐட்டத்துக்கு இருக்கு. வெறும் பாப் வந்து எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு, அதோட எலிமெண்ட்டை பேஸ் பண்ணிருக்கு. டேட்டா டாட் பாப்னு போட்டு அதோட கீயை போடுறது. ஓகேங்களா? இந்த இதுல வந்து எனக்கு இந்த டேட்டாவை மட்டும், இந்த டேட்டால ஒரு டேட்டா மட்டும் ரிமூவ் பண்ணும் அப்படின்ற கணக்கெல்லாம் இங்க கிடையாது. அப்படிலாம் நம்மளால பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மெத்தட்ல வந்து இப்போ டிரைவர் நேம் இருக்கு, அந்த டிரைவர் நேம்னா நான் சோமு எடுக்கணும் அப்படின்னா நம்மளால எடுக்க முடியாது. அது தனியா எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேல்யூ வந்து அதுக்கு அசைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ டைரக்டா போயிட்டு இந்த இடத்துல என்னெல்லாம் பண்றதுக்கு வந்து நான் ரிமூவ் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இது வந்து பாப்பு. டெலீட்டு டெலீட்னு ஒன்று இருக்கு, கிளியர்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ரிமூவ் புரியல. ஓகே. நம்ம டெல் என்ன பண்ணுவோம்? சரி, ரிமூவ் வந்து நமக்கு பார்த்தாச்சு. அதான் இந்த பாப் ஐட்டம். ஓகேங்களா? அந்த ரிமூவ் பண்ற வேலையை தான் இந்த பாப் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ரிமூவ் ஆஃப் ஏதாச்சும் டெலீட் நம்ம என்ன பண்ணுவோம்? டெல் ஆஃப் அப்படின்னு டெல் ஸ்பேஸ் டேட்டா அப்படி போட்டா என்ன ஆகும்? இந்த மொத்த டேட்டாவும் நம்மளுக்கு போயிடும். கரெக்டா? வேல்யூ போயிடும், நேம் ரோல் அப்படி இருக்குமா? பார்க்கலாமா? அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டேட்டானே ஒண்ணு இருக்காது. இது கிளியர்னு கொடுத்தாதான் டேட்டாஸ் போயிடும். இங்க நம்ம டேட்டாவே டெலீட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ப டேட்டாவே டெலீட் ஆச்சுன்னா இப்போ மொத்த டேட்டா தானே போகும். நான் வந்து டேட்டா டாட் கிளியர்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? இப்போ நான் டெல்லி யூஸ் பண்ணாம டேட்டா டாட் கிளியர் மட்டும் போடுறேன். டாட் கிளியர் ஃபங்க்ஷன். ஆமா, ஃபங்க்ஷன். அது ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு இப்படி போடுறோம். எம்டி ஸ்ட்ரிங் வருதா, எம்டி டிக்ஷனரி வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டேட்டா போயிடுச்சு. ஃபுல் டேட்டா இது இந்த டேட்டாக்குள்ள இருக்கிற இந்த மொத்த என்ட்ரிஸும் போயிடுச்சு. பட் டேட்டான்ற ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கு. பட் ஆமா, இதுவே நான் வந்து இந்த இடத்துல டெல் ஸ்பேஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு இந்த டேட்டாவே போயிடும். இதோ இந்த டிரைவர் டீடைல்ஸ் மாதிரி இந்த டேட்டான்ற ஒரு டிக்ஷனரியே போயிடும். இது இந்த டெல் வந்து இந்த டிக்ஷனரியில ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வச்சிருக்கு. என்னன்னா பர்டிகுலர் கீ நம்பரை மட்டும் நம்மளால எடுக்க முடியும். இந்த இப்படி கூட டெலீட் பண்ணலாம். நம்ம வந்து பாப் பண்றோம்ல, அதே மாதிரி டெலீட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தடையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெமரி ஸ்பேஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடும். ஓகே, அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி அதாவது பிட்வீன் ஒரு கீக்கு இன்னொரு கீக்கு நம்ம டெலீட் பண்ற மாதிரி தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்ட். இண்டெக்ஸ் 2 3 ஏதாவது தேவை இல்லை அப்படின்னா. பட் ஆடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப் அண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இன்செர்ட் யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகே, புரிஞ்சுங்களா? கிளியர் இருக்கு, டெலீட் இருக்கு, ரிமூவ்க்கு பதிலா பாப் அண்ட் பாப் ஐட்டம் நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்டா? எஸ், சூப்பர். புரிஞ்சுதா? இப்போ வந்து நம்ம இந்த ஐட்ரேஷன் நம்ம பார்த்தோம்ல, எங்க பார்த்தோம் ஐட்ரேஷன்? இங்க பார்த்தோம். இந்த ஐட்ரேஷனை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அந்த டிரைவர் டீடைல்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து அது கொடுத்துக்கிறேன். ஏன்னா டேட்டாஸ் வச்சு நம்ம பண்ணியாச்சு, அதனால டிரைவர் டீடைல்ஸ் வச்சு பண்ண டீடைல்ஸ் கொடுத்தாச்சுப்பா. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வெறும் ஐ மட்டும் கொடுக்குறேன். என்ன நடக்கும்? ஐ வெறும் கீ மட்டும், கீஸ் மட்டும், டிரைவர் நேம்ஸ், டிரைவர் கோட்ஸ், லொகேஷன்ஸ். கரெக்ட்டா? ஆமா ஆமா. இங்க டிரைவர் டீடைல்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். என்ன நடக்கும்?
வேல்யூஸ் மட்டும் ரிப்பீட் ஆகும். கிடையாது, வேல்யூஸ் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி. கரெக்டா? சூப்பர். இப்போ இந்த இடத்துல டாட் கீஸ்ன்னு போடுறேன். டாஸ் கீஸ்ன்னு போட்டு வெறும் பிரிண்ட் தான். கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க மொத்த டிக்ஷனரியும் வருதா? இங்கதான் ட்விஸ்ட். இந்த கீஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கீ வந்து ஒரு லிஸ்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நான் வெறும் டிரைவர் டீடைல்ஸ் கொடுத்துட்டேன்னா என்ன நடக்கும்? இது மொத்தமா ஒரு டிக்ஷனரி. ஓகேங்களா? நம்ம இங்க பாத்திருப்போம் டிரைவர் டீடைல் டாட் கீஸ்ன்னு சொல்லிட்டு இங்க போய் பாத்திருப்போம் இந்த இடத்துல. அப்ப என்ன ஆச்சு சார்? இங்க வர சொல்ல என்ன ஆச்சு? ஒரு லிஸ்டா தானே வந்துச்சு. இந்த பாருங்க, ஒரு லிஸ்டா தானே வந்திருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நான் டாட் கீஸ்ன்னு போட்டா ஒரு டிக்ஷனரி வராது, வெறும் கீஸ் மட்டும் தான் வரும், வேல்யூஸ் வரவே வராது. ஓகேங்களா? நான் டிரைவர் டீடைல்ஸ் இந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்க கீஸ்ன்ற மெத்தட் வச்சு எடுக்கிறதுனால that will not return a dictionary, that will return a list. இந்த பாருங்க, டிக்ட் வேல்யூஸ்னு போட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்கான். இதை கைண்ட் ஆஃப் லிஸ்ட். அதுக்கு லிஸ்ட் நம்ம டைரக்டா சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் லிஸ்ட். இதுக்கு பேர் என்யூமரேட்டட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்ட்டுக்குள்ள இருக்க லிஸ்ட் வந்து அந்த மாதிரி காமிச்சிருக்கனால அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்க அதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ டாட் கீஸ்ன்னு போட்டாங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி கம்மிங் ஆஸ் லிஸ்ட் ஃபார்மேட். இதுவே நான் வேல்யூஸ்னு கொடுத்தேன்னா இப்போ டிரைவர் வேல்யூஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ஸ்ல வரும். இல்ல டிரைவர் நேம், டிரைவர் கோடு, லொகேஷன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து லிஸ்ட்ல இருக்குமா? புரியல. 56 லைன் வந்து பாத்தீங்கன்னா 56 லைன் வந்து ஓகே 56th லைன். ஓகே, ஃபார் ஐ இன் டிரைவர் டீடைல்ஸ் டாட் வேல்யூஸ். வேல்யூஸ் கொடுத்தீங்களா? சரி, ஓகே. அப்போ வர அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஃபார்மேட்ல தான் வருமா? அதாவது எஸ். இப்போ இந்த இடத்துல இது எப்படி இருக்கும்னா ஃபார் ஐ இன் போட்டுட்டு ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல டிரைவர் நேம்ஸ் கமா, அதாவது நம்ம என்ன டைப் கொடுத்துக்கிறோமோ ஆமா அது வந்து லிஸ்ட் ஃபார்மேட்ல எடுத்து எனக்கு கொடுக்கும். லிஸ்டா கொடுத்தா லிஸ்டா வரும், டப்புல கொடுத்தா டப்புல வரும். கிடையாது. இப்ப டாட் கீஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அது நம்ம டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்குல்ல, டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருந்ததை வந்து இத 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 தனியா லிஸ்டா எடுத்து வந்து எனக்கு கொடுக்கும். உங்களுக்கு புரியலீங்களா? டாட் கீஸ்ன்னு கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம். ஆமா, இது டிஃபால்ட். எப்படி இருந்தாலும் நமக்கு லிஸ்ட் ஃபார்மேட் தான் தரும். நீங்க வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி. வேல்யூஸ் வந்து இன்கேஸ் இது ஒரு லிஸ்ட், இது ஒரு டியூப்பிள், இது ஒரு டியூப்பிள் இருந்தா எல்லாமே லிஸ்டா வராது. அது மாதிரி இல்ல, இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு டியூப்பிளா எடுத்து தரும், ஒரு லிஸ்டா எடுத்து தரும். இப்ப பாருங்க, இப்ப இதுல உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, அத நான் நினைச்சேன். டப்புல இருக்குல்ல, எது ஊராம்பாக்கம். இது அதாவது நம்ம இங்க பாருங்க, நம்ம இங்க வந்து டப்புலா கொடுத்துருக்கோம். அந்த டைப் அப்படியே தான் எடுத்து தரும். பட் ஆன் த ஹோல் வந்து இது லிஸ்டா எடுத்து தான் தரும். இங்க பாருங்க, இங்க கீஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த கீஸ்க்கு பதிலா நான் வேல்யூஸ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? வேல்யூஸ்னு கொடுத்தா என்ன வருது? இந்த பாருங்க, இந்த வேல்யூஸ் எப்படி வருது? ஓகே, அதுக்குள்ள இருக்க லிஸ்டா வருதுங்களா? இந்த பாருங்க, அபின்றது ஒரு தனி ஸ்ட்ரிங், நன் ஒரு தனி ஸ்ட்ரிங். கேட்கல சார், கேட்கல, பிரேக் ஆகுது சார். புரியல, கேட்கல சார். ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஆமா, இப்ப சொல்லுங்க சார். இவ்வளவு நேரம் பிரேக் ஆயிருந்தா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார், இப்பதான் கேக்குது. ஓகே. இல்ல, நான்
நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரோ நம்பர் 11 எடுத்துக்கோங்க நீங்க. ஓகே டேட்டா செட். இப்போ நேம் வந்து பார்த்தோன்னா அபி, ரோல் வந்து பார்த்தோன்னா நன்னு, நன்னு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா 3,4 லிஸ்ட்ல இருக்கு. லிஸ்ட் அது ஒரு லிஸ்ட்ல இருக்கு. ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் டாட் கீ எஸ் டாட் வேல்யூ அப்படின்னு நான் ஃபார் லூப்ல போட்டா ஆமா அந்த டேட்டா வந்து லிஸ்டா கன்வெர்ட் ஆகுமா இல்ல டப்புலா கன்வெர்ட் ஆகுமா? லிஸ்டா கன்வெர்ட் ஆகும்னு இல்ல, லிஸ்ட் ஃபார்மேட்ல வரும். ஓகே 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 லிஸ்ட் ஃபார்மேட்ல வரும் இல்ல? அது லிஸ்டா கன்வெர்ட்லாம் ஆகாது. அது எதுவுமே இங்க இருக்கிற டேட்டா இதோட இந்த டேட்டா டைப் எதுவுமே சேஞ்ச் பண்ணாது. அந்த டேட்டா டைப்பை எந்த சேஞ்சஸும் வராது. இது பாருங்க, இங்க இருக்கிற டேட்டாஸ் ஒண்ணு தனித்தனியா எடுத்து அது ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல போட்டு இங்க அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? லிஸ்ட் ஃபார்மேட்ல டப்புல்ல கொடுத்துக்கறாங்களா? அந்த அந்த அது வந்து அது நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்தாலே டப்புல்னு சொல்ல கூடாது. வெறுமனே எந்த விதமே இல்லாம டப்புல் கொடுத்தா மட்டும்தான். ஒன் மினிட், கால் வருது. ஓகே. ஓகே. சோ இந்த வெறும் அதாவது எம்டி அது அங்க பாத்தீங்களா, வெறும் இந்த பிராக்கெட் அந்த பிராக்கெட் மட்டும் வந்திருக்கு பாத்தீங்களா, அப்பதான் அது டப்புள். ஓகேங்களா? மத்த எது பக்கத்துலயாச்சும் இது பாருங்க டிக்ட் வேல்யூ ஆஃப்னு போட்டு வந்திருக்கு, அப்ப எப்படி இது டப்புள் ஆகும்? இந்த பிராக்கெட் வந்தாலே டப்புள் கிடையாது. வெறுமனே சிம்பிளி நார்மல் பிராக்கெட் எக்ஸிஸ்ட் வித் கலெக்டிவ் ஆஃப் வேரியபிள்ஸ், கலெக்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்துச்சுன்னா அதுதான் டப்புள்ஸ். ஓகேங்களா? மத்தபடி இதோ இந்த மாதிரி இப்ப பிரிண்ட் ஆஃப்னு போடுறோம். அப்ப இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து ஒரு டப்புள் ஃபார்மேட்ல கொடுக்க நம்மளால சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு மெத்தட், ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்திருக்கு. டிக்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அதை நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லல, பிகாஸ் அது வந்து உங்களுக்கு நீடு கிடையாது. நான் எப்பயாச்சும் இது மாதிரி போடும் போது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ட்ரிகர் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் டிக்ட் வேல்யூஸ். ஒரு நான் கீஸ் கொடுக்கும்போது டிக்ட் கீஸ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ட்ரிகர் ஆகி அந்த கன்ஸ்ட்ரக்டரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, என்னோட இண்டிவிஜுவல் கீஸ் ஆர் இண்டிவிஜுவல் வேல்யூஸை லிஸ்டா என்க்ளோஸ் பண்ணி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது லிஸ்டாலாம் கன்வெர்ட் பண்ணல, எதையுமே லிஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணல, எதையுமே டியூப்லாவும் கன்வெர்ட் பண்ணல, லிஸ்ட் ஃபார்மேட்ல வந்து தரும். புரியுதுங்களா? இப்போ டிரைவர் டீடைல்ஸோட கீஸ் என்னவா இருக்கும்? லிஸ்ட் ஆஃப் டிரைவர் நேம்ஸ், டிரைவர் கோட், லொகேஷன் அப்படின்னு 3 மட்டும் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல நான் கீஸ்ன்னு போடுறேன், என்ன நடக்கும் சார் சொல்லுங்க, அவுட்புட் சொல்லுங்க. இதான் டிரைவர் டீடைல்ஸ். நேம், கோட், டிரைவர் நேம், டிரைவர் கோட், லொகேஷன். இது எல்லாமே ஒரு லிஸ்டா வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த இது எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா ஒரு லிஸ்ட் வந்திருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஃபார்மேட் வந்திருக்கும். அந்த ஃபார்மேட் தனித்தனியா எடுத்து எழுதினா நமக்கு என்ன வரும்? இப்படி வரும். டிரைவர் நேம்ஸ், டிரைவர் கோட்ஸ், லொகேஷன்ஸ். அப்பனா இப்படி வந்திருக்குன்னா அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? ஒரு லிஸ்ட் ஆஃப் கீஸ் வந்திருக்கும். கரெக்டா? இங்க நம்ம என்னன்னா கீஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு அவுட்புட் மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அந்த கீஸ் அந்த லிஸ்ட்டை வச்சு நான் ஐட்ரேட் பண்ணி எடுத்துட்டு வருவேன். டாட் வேல்யூஸ்னு கொடுத்தா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல போட்டா என்ன நடக்கும்? இப்படி ஒரு நடக்கும். ஸோ இங்க வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்படி வந்திருக்கும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். அப்ப நமக்கு ஐட்ரேட் பண்ணி பார்த்தா எனக்கு சிங்கிள் எலிமெண்டா வரும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அந்த மாதிரி சிங்கிள் வந்து பார்த்தா இல்ல வேல்யூஸ்ல மட்டும் தான் லிஸ்டா ஐ மீன் ஃபார்மேட் கொடுக்குது. கீஸ்ல லிஸ்ட் எதுவுமே தரல சார். இது லிஸ்ட் கிடையாது. இல்ல நான் சொல்றது ஃபார்மேட். ஃபார்மேட்டுமே தான் சொல்றேன். ஃபார்மேட்டுமே வேல்யூஸ்க்கும் லிஸ்டா தான் தருது, கீஸ்க்கும் லிஸ்டா தான் தருது. இங்க நீங்க இது பார்த்தோன்னே நீங்க லிஸ்ட் நினைச்சிட்டீங்களா? இங்க பாருங்களேன், இங்கேயே அந்த வேல்யூவே ஒரு லிஸ்ட் தான். அது ஓகே, எனக்கு அது ஓகே. எனக்கு
பட் கீஸ் போட்டா உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுதுங்களா? பாருங்களேன், நான் இங்க கீஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன ஆமா டிஃபரன்ஸ் கீஸ் போட தெரியுது பாருங்க. டிஃபரெண்டா தெரியுதுல்ல. இல்லையே, டிஃபரெண்டா தெரியலையே எனக்கு. சார் இது டிரைவர் ஃபார் நேம் லூப்ல இருக்கு சார். ஃபார் லூப்ல இருக்கு. ஃபார் லூப்ல இருக்கும்போது தனித்தனி எலிமெண்ட்ஸ் தான் வரும். கரெக்ட் தானே? நம்ம ஏதாவது தப்பா படிச்சிட்டோமா லிஸ்ட் எல்லாம்? இப்ப பாருங்களேன், இதோ இங்க லிஸ்ட், அதாவது list is equal to 1, 2, 3, 4, 5. Okay, for I in list print I என்ன வரும்? இப்ப I ல என்ன வரும்? LIST. இப்ப எங்க இப்ப லிஸ்ட் ஃபார்மட்ல வந்துச்சா இது? ஆனா இது ஆக்சுவல் லிஸ்ட் தானே. இதேதான் இங்க நடக்குது, புரியுதுங்களா? இப்ப நான் இந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்கு? இது ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் மாதிரி இருக்கா? அப்போ நான் டிரைவர் டீடைல் டாட் கீஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? ஆக்சுவலா எனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்னு ஃபார்ம் ஆகும். ஒரு லிஸ்ட் வந்து டிரைவர் டீடைல்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகும். டிரைவர் டீடைல்ஸ் போறோம் பாருங்க. டிரைவர் நேம், டிரைவர் கோட், லொகேஷன், ஓகே, அதுக்கப்புறம் லொகேஷன். இப்படி ஃபார்ம் ஆகும். எதுக்கு? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும். இது மட்டும் இந்த ஃபார் லூப்ல இருக்கு. இது மட்டும் ரன் ஆச்சுன்னா எனக்கு இப்படி ஒரு ஃபார்மேட் வரும். which means இதுதானே. இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ நான் இந்த லிஸ்ட்டுக்கு போறதுக்கு பதிலா அந்த 1 2 3 4 இந்த லிஸ்ட்னு போறதுக்கு பதிலா நான் இப்படி போட்டா என்ன ஆகும்? அப்ப எனக்கு ஒரே மாதிரி தானே வரும். ஆன்சர் அதேதான் வரும். எல்லாமே கோரிலேட்டட். சோ இதே தான் அங்கேயும் நடக்குது. கீஸ் போட்டா அது லிஸ்டா மாறலன்னு இல்ல, மாறி இருக்கு. நான் ஃபார் லூப்ல போட்டதுனால எனக்கு இப்படி வருது. ஆனா இங்க பாருங்களேன், நான் லிஸ்ட் டாட் கீஸ் நீங்க போட்டிருக்கேன். அதாவது டேட்டா டாட் கீஸ்ன்னு சொல்லி நான் இங்க ஒன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, கீஸ்ன்னு போட்டிருக்கேன் இங்க. கரெக்டுங்களா? 23rd லைன் அதான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் அவுட்புட். கரெக்டுங்களா? பிரிண்ட் கீஸ் தான். அது அன்எக்ஸ்பெக்டட் இன்டெண்டா. ஸோ இது எடுத்துருவோம். உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? அது இப்படி வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, ஓகே, காட் இட். இது எங்க இருந்து வந்திருக்குன்னே தெரியலையே. ஓ, நம்ம ஆட் பண்ணிருக்கோமா? அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா இந்த டேட்டா வந்திருக்குல்ல, இதோ இங்க. சூப்பர். உங்களுக்கு புரியுதா சார்? இது ரொம்ப சிம்பிளானது தான். நீங்க டிக்ஷனரி சொன்னதுனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அது லிஸ்ட் தான். பட் அந்த லிஸ்ட்லயே ஒரு எலிமெண்ட்டும் வந்து ஒரு கீ வேல்யூ பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த கீ வேல்யூ பேர் வந்ததுனால என்னால லிஸ்ட் ஆஃப் 0 லிஸ்ட் ஆஃப் 1ன்ற மாதிரி என்னால எடுக்க முடியாது. இன்ஸ்டெட் அந்த 0 1 2 3க்கு பதிலாக நான் தனித்தனியாவே கீயை நம்ம கிட்ட ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கேன். கஸ்டமைஸ்டு கீ கொடுத்துருக்கேன். அந்த கீ கொடுத்தாதான் எனக்கு அந்த டேட்டாஸ் வரும். கரெக்டுங்களா? நீங்க டாட் கீஸ் டாட் வேல்யூஸ்னு 2 மெத்தட் வரும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த டிக்ஷனரியில் இருக்க கீஸ் எல்லாம் எடுத்து லிஸ்டா ஃபார்ம் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் நான் ஃபார் லூப் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? சூப்பர். அதே மாதிரிதான் வேல்யூஸும் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஃபார் எக்ஸ் கமா, அதாவது ஐ கமா ஜே இன் டிரைவர் டீடைல்ஸ் டாட் ஐட்டம்ஸ். இது நீங்க புதுசா பாப்பீங்க. ஐட்டம்ஸ் ஐ கமா ஜே. இப்போ ஐட்டம்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்னு நீங்க பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ நான் இந்த கீஸ் வேல்யூஸ்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் ஐட்டம்ஸ் போட்டேன். அப்போ போட்டா உங்களுக்கு என்ன வந்துடும் தெரிஞ்சிடும்ல. கீஸ் போட்டா லிஸ்ட் ஃபார்மேட்ல கீஸ் எல்லாமே வருது. வேல்யூஸ்னு போட்டா லிஸ்ட் ஃபார்மேட்ல வேல்யூஸ் எல்லாமே வருது. அப்ப ஐட்டம்ஸ்னு போட்டா
அதுவும் லிஸ்ட் ஃபார்மேட்ல தான் வருது. எப்படி வருது பாருங்க, கொஞ்சம் டீடைல்டா பாருங்க, அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் லைக் தட் கிடையாது, கொஞ்சம் நீட்டா பாருங்க. அதுல ஒரு செம்ம பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. என்ன ஆச்சு? ஆல் ஆஃப் அ சடன் நான் எப்போ ஐட்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சனோ, கீஸும் வேல்யூஸும் சேர்ந்து ஒரு டியூபிள் ஃபார்மேட்ல ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்களேன். பாத்தீங்களா? உங்களுக்கு அதை நோட்டீஸ் பண்ண முடியுதா? நேம் இஸ் டு அப்படின்னு தானே டிக்ஷனரியில இருக்கு. நான் அதை அப்படியே ஐட்டம்ஸா மாத்தினேன். ஐட்டம்ஸா மாத்தும் போது அந்த இந்த ஒரு எலிமெண்ட் ஃபுல்லாவே இது ஒரு நம்ம டிக்ஷனரி ஐட்டம்னு சொல்லுவோமா, அந்த ஐட்டம் வந்து டியூபிளா மாறி இருக்கு பாருங்க. டைப்பா சேஞ்ச் ஆகுமா? டைப் சேஞ்ச் ஆகுது. ஆமா, டியூபிளாவே சேஞ்ச் ஆயிடும். டியூபிள் டைப்லயே சேஞ்ச் ஆயிடும். இப்போ இந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் ஒண்ணு கிடையாது. ஐட்டம் வந்து அது ஒரு தனி லிஸ்ட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன். நான் இந்த இடத்துல கீஸ்ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு அவுட்புட் வந்துச்சு. நீங்க டேட்டா டைப்பே விட்டுருங்க, டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ்லாம் விட்டுருங்க. இப்போ எனக்கு என்ன வந்துச்சு? லிஸ்ட் ஆஃப் கீஸ். கரெக்டா? இதுல இதோட டைப் ஏதாவது சேஞ்ச் ஆச்சா? இது ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்காவே தான் இருந்துச்சு. ஆமா, இங்கேயும் ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்காவே தான் இருக்கு. அதே நம்ம வந்து வேல்யூஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். இங்க வந்து அபின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அபினே இருக்கு. நன் வந்து நன் ஃபார்மேட்ல இருக்கு, லிஸ்ட் வந்து லிஸ்ட் ஃபார்மேட்லயே இருக்கு. அது எல்லாத்தையும் கம்மா செப்பரேட் பண்ணி நான் வந்து ஒரு என்க்ளோஸ் லிஸ்டா என்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் when you go here ஐட்டம்ஸ் நான் கொடுக்கும்போது மட்டும் என்னோட பிஹேவியரை வேற மாதிரி மாறிச்சு பாருங்களேன். லிஸ்ட் அதாவது கீ அண்ட் வேல்யூ சேர்த்து ஒரு டியூபிள் எலிமெண்டா மாறிடுச்சு. அண்ட் திஸ் கீ அண்ட் வேல்யூ சேர்ந்து ஒரு டியூபிள் எலிமெண்ட், திஸ் கீ அண்ட் வேல்யூ சேர்ந்து ஒரு டியூபிள் எலிமெண்ட். கரெக்டா பாத்தீங்களா? 1 2 1 2 1 2 கீ வேல்யூன்னு சொல்லி டியூபிளா ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. அவுட்புட் இன்புட்டையும் நல்லா கிளியரா பாருங்க. ஐட்டம்ஸ் நான் கொடுக்கும்போது என்னோட கீ அண்ட் வேல்யூ ரெண்டும் சேர்ந்து ஒரு டியூபிள் செட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, டியூபிள் டேட்டாவா தனித்தனியா. ஒரு டிக்ஷனரி கேன் பி டைரக்ட்லி கன்வெர்டட். அதாவது நம்ம சொல்லாமே நம்ம டைரக்டா டியூபிளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அதனால என்னன்னா டியூபிளுக்கும் டிக்ஷனரிக்கும் செம்ம க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், டியூபிள் அப்படின்றது வந்து என்னன்னா எம்டியா இருக்க முடியாது, அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட்லீஸ்ட் 2 ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இதோ இந்த மாதிரி எம்டி டியூபிள் வராது, இந்த மாதிரி சிங்கிள் எலிமெண்ட் டியூபிளும் வராது, பட் இந்த மாதிரி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். கொஸ்டினரிஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். புரியல? கொஸ்டினரிஸ் பார்க்கும்போது கரெக்ட்டுங்களா? 9, something சொன்னீங்க. அந்த கொஸ்டின் குவிஸ் டைம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அதாவது இட் cannot be tuple cannot be empty nor have a single data, but it should have minimum of 2. அப்ப புரியுதுங்களா? அப்ப மினிமம் ஆஃப் 2னா எப்படி இருக்கலாம்? இதோ பாருங்களேன், இப்படி இருக்க முடியாது, இதோ இப்படி இருக்க முடியாது, இது கிடையாது. ஓகேங்களா? இப்படியும் இருக்க முடியாது, இதுவும் தப்பு. ஆமா, அப்படி இருக்கும். ஆமா, 1 கமா இருக்க முடியும். 1 கமான்னு போட்டு இருக்கலாம். அது வந்து 1 கமான்னு போட்டு அப்படியே விட்டுறலாம். 1 கமா 2ன்னு இருக்கலாம். பட் 1 கமான்னு போட்டு அப்படியே விட்டாலே அது செகண்ட் எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அது நல்லுன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்ப மினிமம் ஆஃப் 2 கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்ல ஒரு டியூபிள்ல இருந்தே ஆகணும். நான் ஏன் அந்த காரணம் சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஒரு டேட்டா வச்சிருக்கேன். ஆக்சஸிங்க்கு முன்னாடி ஒரு டியூபிள் பண்றேன். டம்மி டியூபிள் அப்படின்னு போட்டு 1 1 கமா 2 கமா 3 கமா 4 இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், dummy dict is equal to tuple of dict of dummy tuple. Print dummy dict. என்ன cannot convert dictionary update sequence 0 to a sequence. சரி, ஓகே, ஒரு நிமிஷம்.
டிக்டாக் டம்மி மாறிக்கணுமே. இப்படி ஏதாச்சும் போகணுமா? கண்டிப்பா டிக்ஷனரியா மாறணுமே. இப்போ ஒருவேளை டிக்ஷனரி சேஞ்ச் ஆச்சுன்னா 1 வந்து கீ, வேல்யூ வந்து 2 அப்படி மாறும். ஒருவேளை இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 0 பொசிஷன் வந்து சரியில்லைல்ல. Sequence element 0 has 4, 2 is required. லென்த் எங்க 4 வந்திருக்கு? 1 2 3 4 இல்லையே, ஏதோ தப்பாவது. ஒரே நிமிஷம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு பிராக்கெட் போட்டு வச்சிருக்கான் இந்த இடத்துல, ஒரு லிஸ்ட்னு சொல்லிட்டு. நோட்டிஃபைடா டம்மி டிக்ட். எங்க வந்துருக்கு டம்மி டிக்டோட வேல்யூ? நேம் அபிலாஷ் தோ இங்க இருக்கு. இங்க பாத்தீங்களா, நான் இங்க ஒரு லிஸ்டா கொடுத்துருக்கணும். அதாவது ஒரு எலிமெண்டா தான் கொடுக்க முடியும் என்னால. அதனால இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூப்ல வந்து டிக்ஷனரியா மாத்துறதுக்கு வந்து இந்த டியூப்ல வந்து ஒரே கண்டென்ட்ல கொடுக்கணும். ஒரே ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுக்கும் போது எனக்கு ஒரு டியூப்பிள் வந்து டிக்ஷனரியா மாறுச்சு இல்லைங்களா? அதே தான் இங்க ஐட்டம்ஸ்னு வரும்போது என்னோட டிக்ஷனரி டேட்டா டியூப்பிளா மாறி இங்க இருக்கு. இதோ பாருங்க, இந்த இடத்துல டாட் ஐட்டம்ஸ் நான் போடும் போது என்ன நடந்துச்சு, என்னோட டிக்ஷனரி டேட்டாஸ்லாம் டியூப்லா மாதிரி செட் செட்டா குறைஞ்சிச்சு. பாத்தீங்களா? ஐட்டம்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஒரு டியூப்பிள், இதோ இந்த மாதிரி டியூப்பிள் கொடுத்துட்டோமா, இந்த டியூப்ல நான் வந்து டிக்ஷனரியா மாத்தினா என்ன கிடைக்கும்? எனக்கு இது கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா 2 பேர்ஸா இருக்கு. கீ வேல்யூ பேர் கமா கீ வேல்யூ பேர் கமா கீ வேல்யூ பேர்னு இருந்தா அது டிக்ஷனரியா மாத்தும் போது எனக்கு கீ வேல்யூ பேர் தானா வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்ப கீ வேல்யூ பேர்னு 3 இருக்கு. அப்ப நான் அதை டியூப்லா மாத்தினா என்ன நடக்கும்? அதாவது ஐட்டம்ஸா மாத்தினா என்ன நடக்கும்? அது எல்லாமே ஒரு டியூபிள் செட்டா மாறிடும். அந்த டியூபிள் செட்டை நான் ஐட்ரேட் பண்ண எனக்கு என்ன நடக்குது? என் தனித்தனியா இதோ பாருங்க, டிரைவர் நேம் ஸ்பேஸ் இது வந்துருச்சு. இதோ பாருங்க, இந்த இடத்துல கமா போட்டு இப்படி போட்டு கமா போட்டு அவ்வளவுதான். ஐ கெட் டிக்ஷனரி. பட் இந்த ஐட்டம்ஸ்ன்றது என்னது? ஒரு டியூபிள் ஃபார்மேட். கரெக்டா? கரெக்டுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு பண்ணிருப்போம். இங்க அதெல்லாம் வச்சிருக்கோமா இல்ல டெலீட் பண்ணிட்டோமா? இங்கதான் எங்கேயோ பண்ணும்ல. ஐட்டம்ஸ்ங்களா? ஆமா ஆமா. இந்த இடத்துல நம்ம பண்ணிருப்போம்ல, ஃபாரின் ரேஞ்ச் போறதுக்கு பதிலா வந்து நம்ம ஒண்ணு போட்டுட்டு ஹை கமா அப்படின்னு போட்டு நம்ம பண்ணிருப்போம். அப்படியே தனித்தனியா நமக்கு வந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் நான் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதிப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்முலா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ஐ கமா ஜேன்னு சொல்லி. டிக்ஷனரிக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கீ, ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேல்யூஸ். அந்த ஐட்டம்ஸ்ல ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கீ அண்ட் ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேல்யூஸ். இந்த ஐட்டம்ல என்ன இருக்கு? a list of tuple sets. இதுக்கு பேர் டியூபிள் செட்னு சொல்லுவாங்க. ரெண்டு ரெண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டியூபிள் செட்.
ஓகேங்களா? டியூபிள் செட்டா மாறி எனக்கு அது ஒரு லிஸ்டா கிடைக்கும். அந்த லிஸ்ட் நான் ஐட்ரேட் பண்ணனா எனக்கு வந்து இது அண்ட் இது, இது அண்ட் இது, இது அண்ட் இது அப்படின்னு சொல்லி தனித்தனியா கிடைக்கும். இதுல டியூபிள் செட்னா இது வந்து ஐ, இது வந்து ஜே, கரெக்டா? இது வந்து ஒரு ஐ, இது வந்து ஒரு ஜே, இது வந்து ஒரு ஐ, இது வந்து ஒரு ஜே. அதுதான் எனக்கு தனித்தனியா ஐ ஜே, ஐ ஜே, ஐ ஜேன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த கேஸ்ல பாருங்க, இதுதான் ஐ, இது ஜே, இது ஐ, இது ஜே, இது ஐ, இது ஜே. இந்த ஐட்ரேட் இந்த டைப் ஆஃப் ஐட்ரேட் வந்து பார்த்தோம்னா டிக்ஷனரியில மட்டும் தான் வருமா? டிக்ஷனரி மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அதுதான் கீ வேல்யூ பேர்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு மேக்ஸிமம் எனக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது இந்த கண்டென்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இதை போய் நீங்க இது பண்ணுங்க. இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது வரும். ஒரு 30 கொஸ்டின்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? ஹலோ, இது வந்து டிக்ஷனரி வரைக்கும் போதும். நம்ம ஃப்ரைடே வந்து சாட்டர்டே, நான் சண்டே நாளைக்கு வந்து 2 டாபிக், ஃபங்க்ஷன்ஸ், லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வெறும் மாடியூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீக்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு டிக்ஷனரிஸ் ரொம்ப டீட்டெயில்டா எடுத்துட்டு போயிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால இந்த 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 இதை பார்த்துக்கோங்க. இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? சூப்பர். இந்த டேட்டா கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுங்க. டேட்டா புரியல. கமெண்ட்ஸ் இந்த என்டையர் டேட்டா வந்து கமெண்ட்ஸ் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுங்க சாட்ல. இன்டர்நெட் டேட்டா வந்து இல்ல கொஞ்சம் சாட்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. காப்பி பண்ணிக்கிறேன் டேட்டா. நீங்க டீச் பண்ணீங்களா கான்செப்ட்? புரியல. இந்த டீச் பண்ண லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. வரவே இல்லையே. உங்களுக்கு அந்த சாட்ல தான் அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு திஸ் இஸ் ஃபார் தி டிக்ஷனரி கான்செப்ட். ஓகே 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 அனுப்பிச்சிருக்கேன். ஃபைன். பட் எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகல. எனக்கு ஒரு நிமிஷம் என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றேன். ஓகே. அது ஏதாச்சும் நான் வந்து அக்சஸ் வேணுமா எனக்கு என் சைட்ல இருந்து? ஒரு நிமிஷம். இல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. விசிபிள் இருக்கா என்னோட ஸ்க்ரீன்? இருக்கு. இந்த மாதிரி தான் வருது. எங்க வருது எனக்கு தெரியல. ஸ்டக் ஆகி நிக்குது. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். நான் ஷேர்னு கொடுத்து பண்ணணும். அப்பதான் இந்த லிங்க் ஜென்ரேட் ஆகும். இது எடுத்துக்கோங்க. இதுல வருதா பாருங்க. இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஹலோ, ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ, என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. சென்ட் பண்ணுங்க. சர்ச் பண்ணுங்க. வந்துச்சா? வந்துச்சு. சூப்பர்.
சாரி, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு டவுட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ராக்டிஸ் பண்ணேன், பட் வந்து ஓகே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ. இப்ப சொல்லுங்க சார். இல்ல, ஐஜே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆமா. ஓகேவா? பட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜே கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்க கொடுத்த கொஸ்டின்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்படி பண்ணும்? ஐ ஆக்சுவலா அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் போட்டு தான் ஜே பண்ணிருப்போம். ஐக்கமா கரெக்ட் ஜே கரெக்ட் யூஸ் கரெக்ட் பண்ணிருக்கோமா? கரெக்ட் கரெக்ட். ஐக்கு ஒரு ஃபார் லூப் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஜேக்கு ஒரு ஃபார் லூப், அப்படிதான் அதுக்கப்புறமா நினைக்கிறேன். ஜேக்கு வந்து ஆமா, அது எனக்கு வந்து ஆனா இது வந்து கொஞ்சம் ஐக்கமா ஜே நம்மளுக்கு ஐட்டம்ல வந்து டியூபிள் செட் இருக்கிறதுனால, டியூபிள்ஸ் மட்டும் இல்ல, டியூபிள் செட் பேரா இருக்கிறதுனால நம்ம ஐக்கமா ஜே டைரக்டா அங்கேயே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் தான் அதுல ஒரு அட்வான்டேஜ். வெறும் அது இந்த மாதிரி டியூபிள் செட்டா மாத்தின ஒரு டிக்ஷனரிக்கு மட்டும்தான் இது பாசிபிள். அப்படி இல்லைன்னா அது பாசிபிளே கிடையாது. ஓகே. அதாவது டிரைவர் டீடைல்ஸ் டாட் ஐட்டம்ஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் இந்த ஐஜே, மற்ற எதுக்கும் ஐஜே வராது. ஏன்னா ஐட்டம்ஸா மாத்தினா மட்டும் தான் டியூபிள் செட்டா வருது. அதனால அப்ப டியூபிள் செட்டுக்கு மட்டும்தான் அது வேலிட். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு வந்து அந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லி தர முடியுமா? அந்த ஃபார் சரி. லூப் ஐ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபார் லூப், அதுக்கப்புறமா ஜே ஒரு ஃபார் லூப் நம்ம போட்டோம் ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு. ஐ திங்க் புரியல எந்த ஃபார் லூப் கேட்டீங்க? ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஐ கொடுப்போம், அடுத்த ஒரு ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கொடுப்போம் நம்ம. சரி, ஓகே. ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து பிரைம் நம்பர் கண்டுபிடிக்க இருக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. எனக்கு கொஞ்சம் அது ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் சரி, எக்ஸ்பிளைன் ஓகே பண்ண ஓகே. முடியுமா? அது அந்த ஃபார் லூப் ஐயும் ஜேவும் தனித்தனியா வர ஃபார் லூப் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, ஓகே. நான் அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பட் இது ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? இதை போட்டு அங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. இல்ல இல்ல இந்த ஐஜேவும் அந்த ஐஜேவும் ஒண்ணு கிடையாது. அது மாதிரி தான் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ரெண்டுமே இது இல்லைன்னா அது கிடையாது. நான் ஐஜே வந்து தனித்தனியா ஃபார் தனியா ஐக்கு ஒரு ஃபார், தனியா ஜேக்கு ஒரு ஃபார் போறதுக்கு பதிலா நான் ஃபார் ஐக்கமா ஜேன்னு போட்டுக்கலாமா அப்படின்றது கிடையாது. இது வெறும் டியூபிள் செட்டா மாத்தின ஒரு டிக்ஷனரிக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். டியூபிள் செட்னா என்ன? ஒரு டிக்ஷனரி டாட் ஐட்டம்ஸ்னு போட்டா அது ஒரு மாதிரி டியூபிள் செட் இருக்கு, டபுளா வருது பாத்தீங்களா? என்னோட ஸ்கிரீன் பாருங்க. ஆமா, டபுள் ஸ்கிரீன் வருது. இதுக்கு மட்டும்தான் அந்த ஐஜே ஐக்கமா ஜே அப்ளிகபிள். ஓகே ஓகேங்களா? புரியுதுங்களா? டியூபிள் செட்டுக்கு மட்டும்தான். டியூபிள்ஸ்க்கு கூட அது வந்து எலிஜிபிள் கிடையாது. டியூபிள் செட், இதுக்கு பேர் தான் டியூபிள் செட். ரெண்டு ரெண்டா ஒன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டியூபிள் செட். அந்த ரெண்டு டியூபிளா சேர்ந்து அது ஒரு லிஸ்ட்ல இருக்கணும். அப்பதான் அதுக்கு பேர் ஐட்டம்ஸ்னு வரும். அந்த ஐட்டம்ஸ் நம்ம லூப் பண்ணும் போது கரெக்டா வரும். ஓகேங்களா? இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஸோ இந்த டியூபிள் செட் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு டிக்ஷனரியே நம்ம டியூபிளா மாத்தும் போது. டிக்ஷனரி டியூபிளா எப்படி மாத்துறோம்? இந்த மாதிரி. டிக்ஷனரியை டைரக்ட் டியூபிளா மாத்த முடியாது, டியூபிள் செட்டா தான் மாத்த முடியும். பிகாஸ் இங்க வந்து ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு பேர் ஆஃப் வேல்யூஸ், இதை மொத்தமாவே டியூபிள் ஆஃப் டேட்டான்னு போட்டா நம்ம டைரக்டா டியூபிளா மாறாது. ஓகேங்களா? ஐட்டம்ஸ் டாட் ஐட்டம்ஸ் போட்டாதான் அது டியூபிள் செட்டா மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டேட்டா. புரியல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்களா? பண்ணிதான் இருக்கு பாருங்க. இல்ல, எனக்கு 2 ஸ்கிரீன் வந்திருக்கு, பட் ஸ்கிரீன் விசிபிள் இல்ல. உங்க ஸ்கிரீன் இப்போ ஷேர் ஆயிடுச்சா? ஸ்டாப் ஆயிடுச்சு, கரெக்ட்டுங்களா? இப்போ உங்களுக்கு வந்திருக்கா? நெட்வொர்க் செம ஸ்லோவா இருக்கு. இந்த மாதிரி வருது எனக்கு. சாட்ல அனுப்பிச்சுக்கிறேன். பிரசன்டிங் வருது, பட் பிரசன்ட்டுக்கு இது வர மாட்டேந்தோ. அது நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன்.
நீங்க வந்து டைரக்ட் ஓகே, நோ ப்ராப்ளம். இதை நான் உங்களுக்கு நான் நாளைக்கு கூட சொல்லித்தரேன், நோ ப்ராப்ளம். பட் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இதோட ரெப்ரஸன்டேஷனும் அதோட ரெப்ரஸன்டேஷனும் சேஞ்ச் பண்றாங்க. ஒன்னு ஒரு எலிமெண்ட்டுக்காக கொடுத்துருந்தது, அது நம்மளால மாத்தவே முடியாது. அதெல்லாம் ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நான் தனித்தனியான ஐஜே வந்து நான் எதுக்குன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அந்த லாஜிக் மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிக்குது, அது மட்டும் கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே. அந்த பிரைம் நம்பர் வச்சு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஏன்னா அது ஐ வந்து ஃபார் த நம்பர் ஆஃப் கவுண்ட் இன் தி லிஸ்ட், ஜே வந்து ஃபார் த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் தட் ஹஸ் டு பி டிவைடட். அதாவது 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் டிவைட் ஆகணும். அங்கேயும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அதை மட்டும் தான். ஆமா, அதை மட்டும் தான் நம்ம இப்படி பண்றோம். நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த ஐஜே திஸ் ஒன்லி ஃபார் டியூபிள் செட் ஆஃப் அ டிக்ஷனரி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூபிள் செட் ஃபார் அ டிக்ஷனரி, டியூபிள் செட் ஆஃப் அ டிக்ஷனரி. மத்த வேற எதுக்குமே இது வராது, வேற எதுக்குமே இது அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி இஃப் அந்த டேட்டா, அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து ஒரு டியூபிள் செட்டா இருந்துச்சுன்னா, அது டிக்ஷனரில இருந்து தான் மாத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க கொடுக்கும் போதே ஒரு டியூபிள் செட்டா கொடுத்தா கூட அதுக்கு நீங்க வந்து ஐஜே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன், இன்னைக்கு இதோட போதும். நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு டவுட் டாபிக்ஸ் ஒன்று கவர் பண்ணிட்டு நான் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ண போறோம், சரிங்களா? நாளைக்கு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட். இன்னையோட ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர். உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நைட்டு ஒரு 9:30க்குள்ள உங்களுக்கு அந்த 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். சும்மா கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வந்து என்ன டைமிங்ன்றது நான் ஒரு ஆஃப்டர்நூன் போல சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஹலோ ஹலோ